मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। Nothing is impossible. ஒரு மனுஷன் மனசுல நினைச்சிட்டா போதும் எதை வேணாலும் செஞ்சிடுவான். உறுதியும் தன்னம்பிக்கையும் தான் வெற்றியோட ஆதாரம். இங்க என்ன நடக்குது? யார் நீ? என்ன கேள்வி கேக்குற? நான் தான் போப்பட். என்ன புரிஞ்சுதா? அப்போ அது யாரு? அதுவும் போப்பட்டு தான். நீங்க ரெண்டு பேரும் சேம் டு சேம் அப்படியே இருக்கீங்க. போப்பட்டு எல்லாரும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. பச்சை கலர் ஜிங்குச்சான்னு. சாத்தியமற்றதுங்கிற வார்த்தையில சாத்தியம் மறைஞ்சிருக்கு. இம்பாசிபிள்ல தான் ஐ எம் பாசிபிள் இருக்கு. மனுஷன் அந்த நிலாவளியை கால் பதிச்சுட்டான். எவரெஸ்ட் மலை ஏறிட்டான். ஒரு மனுஷன் நினைச்சிட்டா எதை வேணாலும் செய்வா. அட்ராசக்கா அட்ராசக்கா அட்ராசக்கா. எனக்கு ஒரே ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்களேன். ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா, நத்திங் இஸ் இம்பாசிபிள். ரொம்ப கரெக்டா தான் சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன புரிஞ்சுதா? என்ன கரெக்டா சொன்னா? அதான் எதுவுமே இம்பாசிபிள் இல்லன்னு. ஜோர்தார், எதுக்காக இவ்வளவு டென்ஷனா இருக்க? இல்லப்பா, பாஸ்தா பண்ணணும். ஆனா வீட்ல சீஸே இல்லையே. அப்போ சீஸ் இல்லாம பாஸ்தா பண்ண? ஆனா சீஸே இல்லாம பாஸ்தா பண்றது இம்பாசிபிள்மா. நத்திங் இஸ் இம்பாசிபிள். போது நிறுத்துப்பா, காலையில இருந்து நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. யோசி பண்ணி நம்ம லைஃப் என்னன்னு. தண்ணீரே இல்லாத இளநீர், திராட்சையே வளராத ஒரு திராட்சை கொடி மாதிரி தான். என்ன புரிஞ்சுதா? நீ ஏன் எனக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? நம்ம தான் என்னைக்குமே திராட்சையே வளர்த்தது இல்லையே. அட திராட்சை முக்கியம் இல்லப்பா, முக்கியமானது நம்ம லைஃப் தான். நம்ம லைஃப்ல எதையும் உருப்படியா செஞ்சது இல்ல. நாம ஏதாவது ஒண்ணு அப்படி செஞ்சே ஆகணும். இந்த உலகமே நம்ம பேரை சொல்லணும். என்ன புரிஞ்சுதா? சரி, நான் போய் பாஸ்தா பண்றேன். பாஸ்தா பண்றதுனால நமக்கு இந்த உலகத்துல எப்படி பேர் கிடைக்கும் ஜோர்தார்? அட என்னப்பா, நீங்க ரெண்டு பேரும் வேற வேற விஷயம் பேசிட்டு இருக்கீங்க. வேற வேற விஷயத்தை பேசி எதுக்காக கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? ஒரே சமயத்துல ஒரே விஷயத்தை பேசுங்களேன். 100ல ஒரு விஷயம் என்னன்னா, மனுஷ சந்திர மண்டலத்துக்கு போயிட்டான், எவரெஸ்ட் மலை மேல ஏறிட்டான். ஆனா நாம எதுவும் இன்னும் பண்ணல. அதே மாதிரி எதையாவது நாம சாதிச்சே தீரணும். ரொம்ப சரியா சொன்ன. நாம சந்திர மண்டலத்துக்கு போவோம். சந்திர மண்டலத்துக்குலாம் இப்படியே போயிட முடியாது. ஆனா எவரெஸ்ட் மலை மேல ஏறலாம் இல்லையா? என்ன? நாம எவரெஸ்ட் மலை மேல ஏறுவோம். என்ன புரிஞ்சுதா? ஆமா, உன் மூளை குழம்பி போயிடுச்சோன்னு எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. எவரெஸ்ட் மலை ஏறுறது அவ்வளவு ஒண்ணும் சுலபம் கிடையாதுமா. நத்திங் இஸ் இம்பாசிபிள். நீ வரலனா விட்டு, நீ வரவே வேண்டாம். ஆனா நாளைக்கே நான் கிளம்புறேன். என்ன புரிஞ்சுதா? என்னப்பா இது, இவன் தனியா போய் எந்த பிரச்சனையிலயும் மாட்டிக்க கூடாது. அதனால நாமளும் கூட போகணும். எவரெஸ்டுக்கா? நான் நண்பனுக்காக எவரெஸ்ட் மலை என்ன, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அடே டாங்கி, எவரெஸ்ட் பரங்கி மலையை விட 50 மடங்கு உயரம். ஆஹா, அதுவும் எவ்வளவு உயரம் தான் பாத்துடுவோம். வாங்க போய் பொருட்களை பேக் பண்ணுவோம். சாப்பாடுறாமா, அங்க சாப்பிடுறதுக்கு எல்லாம் கிடைக்கும். எதுக்காக சான்ஸ் எடுக்கணும்? சாப்பிடுறதுக்கு தேவையான எல்லாத்தையும் நாம எடுத்துட்டு போயிடலாமே. பப்பட், ஒரு தடவை நல்லா யோசிச்சுக்க. நம்மளால இது முடியும் தானே? Nothing is impossible. எவரெஸ்ட் மலை ரொம்ப உயரம்பா. ஏன்பா சும்மா அதே சொல்லி பயமுறுத்துற? எவரெஸ்ட் எவ்வளவு உயரம் தான் போய் பாத்துருவோமே. அங்க ஏறணுமா? ஆமா, ஃப்ரெண்டுக்காக எங்க வேணாலும் ஏறுவல்ல, போய் ஏறு. Nothing is impossible. அப்புறம் நம்ம கூட எக்ஸ்பர்ட்டான இன்டர்நேஷனல் கைடு இருக்காரு, போன் சிங். சார், போன் சிங் இல்ல, பான் சிங். ஆனா நீ போன்ல உன் பேரை போன் சிங்னு தானே சொன்ன. இல்ல சார், பான் சிங்னு தான் நான் சொன்னேன். குளூர்ல நடுங்கிட்டு இருந்தேனா, அதான் வாய் கொளறிடுச்சு. நான் கூட உன்கிட்ட கேட்டேன்ப்பா, நீ ஒரு சைனீஸ் ஆன்னு. நீ கூட ஆமான்னு சொன்னீங்க. ஆமா, சைனீஸ் இருக்கு, நூடுல்ஸ் இருக்கு, சூப் இருக்கு, மேல போய் சாப்பிடுவோம். இதுக்கு முன்னாடி நீங்க எவரெஸ்ட் ஏறி இருக்கீங்களா? ஆஹா, ஏறி இருக்கேன். இப்ப கூட நான் எவரெஸ்ட்ல தான் நின்னுகிட்டு இருக்கேன். அட இங்க இல்லப்பா, மேல பீக்ல. இல்ல சார், இது வரைக்கும் மேல பீக்குக்கு போனதே இல்ல. ஆனா ஏறணும்னு ஒரு கனவு இருக்கு. இன்னைக்கு அந்த கனவு பூர்த்தி ஆயிடும்.
என்னது கனவு பூர்த்தி ஆயிடுமா? ஏன்பா அவரு கண்ட கனவு நிறைவேறிடும் சொல்றாருப்பா. நீ வேற எதையாவது நினைச்சுக்காத. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் போலாம்ப்பா. திரும்பி வருவோமான்னு தெரியாதுல்ல. திரும்ப வந்துதானே ஆகணும். வாழ்நாள் முழுக்க நாம அங்கே இருந்துட முடியுமா என்ன? போலாமா? நிச்சயமா போலாம், போயும் சேரலாம். ஏன்னா நத்திங் இஸ் இம்பாசிபிள். என்ன புரிச்சுதா? தேவையில்லாம பயந்துகிட்டு இருந்தோம். எவ்வளவு ஜாலியா இருக்கு பாத்தீங்களா? வா பான்சிங், ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. என்ன புரிச்சுதா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஸ்டேஜ் 1க்கு வந்துட்டோம். அதாவது சார் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நாம ஸ்டேஜ் 1க்கு வந்துட்டோம். ஏப்பா சாயந்தரம் ஆயிடுச்சுப்பா. கிளைமேட்டும் ரொம்ப சில்லுன்னு ஆயிடுச்சு. நம்ம இங்கேயே இருப்போம். இல்ல சார் இல்ல, இங்கெல்லாம் தங்க முடியாது. இந்த இடத்துக்கு போலார் பியர் வரும். சும்மா கிண்டல் பண்றாருப்பா. இல்ல சார், உண்மையாதான் சொல்றேன். எப்பா மூளை குழம்பி போச்சா? ஆமா, எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க. அடேங்கப்பா, எல்லாரும் என்ன பார்த்து கூட இப்படிதான் சொல்லுவாங்க. எனக்கு மூளை குழம்பி போய் தான் இருக்குது. ஓ, அங்க பாருங்க சார், போலார் பியர் வந்துடுச்சு. கிராமர் ஒழுங்கா சொல்லு. வருது இல்ல வந்துட்டு இருக்குன்னு சொல்லணும். ஓடுங்க. போலார் பேர் கிட்ட இருந்து நம்மளால தப்பிக்க முடியாது. கண்டிப்பா தப்பிக்க முடியும். நத்திங் இஸ் இம்பாசிபிள். ஓடுங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. போலார் பியர் போயிடுச்சு. தப்பிச்சோம். யாரோ என்ன அடிக்கிறாங்கப்பா. அட யாரும் ஒன்னு அடிக்கலப்பா. ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க சார், இப்ப நம்ம மறைஞ்சிக்கணும். ஏதாவது குகைக்குள்ள போய் மறைஞ்சிக்கலாம். ஆனா இங்க குகை எங்கப்பா இருக்கும்? நத்திங் இஸ் இம்பாசிபிள். தேடி பார்த்தா நிச்சயம் கிடைக்கும். அப்புறமா மறைச்சுக்கலாம். முதல்ல போய் மறைஞ்சுக்கலாம். மேல் பக்கமா மறைஞ்சுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு சார். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. வாழ்த்துக்கள், நாம ஸ்டேஜ் 2க்கு வந்து சேர்ந்துட்டோம். இன்னும் 3 ஸ்டேஜ் பாக்கி இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, வாழ்க்கையோட லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்னு தோணுது. ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் இருக்கா? இருக்கு சார். இந்த மாஸ்க் எதுக்கு சார் போட்டிருக்கீங்க? அட ஆக்சிஜன் எடுக்கணும்னா மாஸ்க் போட்டு தானே ஆகணும். ஆனா இதுலதான் ஆக்சிஜனே கிடையாதே. இது காலியா இருக்கே. காலி சிலிண்டரியா கொண்டு வந்திருக்க. அப்போ மூளையும் காலியா தான் இருக்கா? அதான் சார் தெரியாது. ஆனா நீங்க இப்ப சொன்னீங்க பாருங்க, இதே மாதிரி தான் எங்க வீட்ல இருக்கவங்களும் சொல்லுவாங்க. இப்போ நான் பெட்டரா ஃபீல் பண்றேன். என்ன புரிஞ்சுதா? ரொம்ப பசிக்குது. பான்சிங், நூடுல்ஸும் சூப்பும் கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன் சார். குட். சரி, பாத்திரம், விறகு, அப்புறம் மேட்சஸையும் எடு. அது கொண்டு வரலையே. அட இதை எப்படிப்பா நாம சாப்பிடுறது? கவரை பிரிக்கணும், வாயில போடணும், அப்புறம் மெல்லணும். இது மாதிரிதான் சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாப்பாடுன்னு சொன்ன வாயில எச்சி உரிச்சுல, இந்த சூப் பவுடரை வாயில போடுங்க. அப்புறம் வாயில இருக்க தண்ணியோட இது சேர்ந்துரும். அப்புறம் உள்ள போய் சூப் ஆயிடும்.
சூப் ஆகுதோ இல்லையோ ஆனா பசியால என் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். ஆனா நீங்க வேற சார், அது எப்படி சார் மோசமான நிலைமையா ஆகும்? இவ்வளவு நூடுல்ஸ் இருக்குல்ல, சாப்பிடுங்க. எனக்கு இருக்கிற மூளை கூட இவனுக்கு இல்லப்பா. டாக்டர் கூட இதே மாதிரி தான் சொல்லுவாரு. ஆமா, மென்டல் ஹாஸ்பிட்டலோட டாக்டர். அங்கதானே நீங்க எனக்கு கால் போட்டு இங்க வர சொன்னீங்க. அப்போ நீ மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கா கால் பண்ணிருக்க? இல்லப்பா, நம்பரை ராங்கா டயல் பண்ணிருப்பேன். என்ன புரிஞ்சுதா? அன்னைக்குமா ட்ரெயின் வருதுன்னு நினைக்கிறேன். இல்ல சார், இப்போ அது லான்ச் வருது. அடடா, இங்க லஞ்ச் வருதா? அந்த கடவுள் நான் சொன்னதை கேட்டுட்டாரு. லஞ்ச் இல்ல லான்ச் சார், லான்ச் வருது. அப்படின்னா என்னப்பா அது? அதான் சார், பெருசு பெருசா பனி மலை உடைஞ்சு விழும்ல, அததான் இங்க லான்ச்னு சொல்லுவாங்க. வாங்க போலாம். அட நம்ம கீழே வந்துட்டோம்ப்பா, மறுபடியும் ஏறணுமா? வேண்டாம்ப்பா. ஏன் இப்ப பேர் வாங்க வேண்டிய அவசியம் இல்லங்கறியா? தோல்வியை ஒத்துக்கிட்டு அப்படியே போயிடலாங்கறியா? அடடா, நாம தான் செகண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் வந்து சேர்ந்துட்டோம்லப்பா. அட அதுவே பெருசுதான்ப்பா. ஜனங்க அந்த இடத்துக்கு கூட போயிருக்க மாட்டாங்களே. அப்புறம் எனக்கும் நல்லா புரிஞ்சிருச்சு, எல்லா வேலையும் எல்லாருக்கும் பாசிபிள் இல்லன்னு. கண்ணாடி சுத்தியலால இரும்பு ராட உடைக்க முடியாதுன்னு. என்ன புரிஞ்சுதா? ஏ பப்பாட், என்னோட நண்பா, முதல் தடவை நீ கொடுக்கிற அறிவுரை ரொம்ப நல்லா இருக்கு.